ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. பிரியமானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கிறோம் 150 நாட்கள் இரவு பகலாக பெய்த மழையினுடைய விளைவு அங்கே எல்லா ஒட்டுமொத்த ஜீவ ஜந்துக்களாயிருக்கட்டும், மிருக ஜீவன்களாயிருக்கட்டும், சகலமும் அழிந்து போனது. ஆனால் பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பமும் அவனோடு இருந்த நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் எல்லா உயிரினங்களும் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. காரணம், அவர்கள் பேழைக்குள் இருந்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள் எந்த மனுஷரெல்லாம் சேர்க்கப்படுகிறானோ அவர்கள் எல்லாம் வரக்கூடிய அந்த நித்திய மரணத்திலிருந்து, அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆக நோவா அன்றைய நாட்களிலே அந்த மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தான். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார்கள். இறுதியில் அவர்கள் மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த சுவிசேஷத்தை இந்த தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர். அவர்தான் மனுஷனுடைய எல்லா பாவத்துக்கும் ஒரே தீர்வு. பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம். இந்த பூமியிலே நாம் அவரோடு இணைந்து, ஆவியிலே நிறைந்து, வார்த்தையிலே நிறைந்து நாம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை அறிவிப்போம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். நாங்கள் இந்த இலங்கை முழுவதையும் நாம் இயேசு கிறிஸ்துக்குள் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. எப்படி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தாரோ, அதுபோல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் போகிற சபையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஆமேன், ஆமேன்.